ஹலோ! பால் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், வெரைட்டியா ஏதாவது ஒரு டிஷ் செஞ்சுட்டே இருக்கலாம். இன்றைக்கி எனக்கு 1 லிட்டர் பால் கிடைச்சது. வேஸ்ட் பண்ணாமல் ரசகுல்லா செஞ்சிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். அடுப்பில் வச்சு நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திரிஞ்சு வந்துடும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்ல ஒரு வடிகட்டி எடுத்துகிட்டு இல்லை ஒரு மஸ்லின் கிளாத் வச்சு அதில் ஊற்றி 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. தண்ணி எல்லாம் வடிஞ்சு கொஞ்சம் ட்ரையாக இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா உள்ளங்கை வச்சு அழுத்தி அழுத்தி நல்லா பிசைங்க. கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு நல்லா பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஓவல் ஷேப்பில் ரசகுல்லா ரெடி பண்ணியிருக்கேன். 25லேருந்து 30 வரைக்கும் எனக்கு கிடைச்சது 1 லிட்டர் பாலுக்கு. அந்த வேவ் வாட்டர்னு சொல்கிற மிச்சம் இருக்கிற தண்ணி இருக்குது இல்லைங்களா, அது நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்குது. ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் பூரி சப்பாத்தி மாவு பிசையும் போது நம்ம அந்த தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். டேஸ்ட்லியெல்லாம் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. நான் இன்றைக்கி அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா ரசகுல்லா பீசஸ் எல்லாத்தையும் போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேகட்டும். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் கலந்து திருப்பி விட்டுருங்க. ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா அட்டகாசமான ரசகுல்லா கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வீட்டில் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு பார்த்தாவே தெரியும். ஓவர் நைட் நல்லா ஊறினதுக்கப்புறம் காலையில் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சமையலுக்கு மண் சமையலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா!